பெருமாள் கோயிலில் கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததில் அதிமுக 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் ஏற்பாட்டில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 3ஆம் நாளான இன்று கருட சேவை உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் மட்டும் கருட சேவை மிக பிரபலமாக நடப்பதற்கு முக்கிய காரணம் என்னவெனில், ஷோலிங்கரில் வாழ்ந்த தொட்டாச்சாரியார் என்ற பக்தர் இந்த கருட சேவையை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவரால் இங்கு வர முடியவில்லை. மனமருந்தி ஷோலிங்கரில் உள்ள தீர்த்தக்கரையில் நின்று சுவாமியை மனமுருகி வழிபட்டார். அப்போது ஒரு வினாடி மட்டும் சுவாமி அவருக்கு கருட வாகன காட்சி கொடுத்தார். இதன் அடிப்படையில் கோபுர தரிசனம் போது சுவாமியை ஒரு வினாடி குறைய வைத்து மறைத்து விடுவார். இந்த கருட வாகன காட்சிதான் பாரத போரில் உள்ள கர்ணனுக்கு காண்பித்து மோட்சம் கொடுத்தார். இந்த திருக்கோலத்தில் பார்த்தால் நிச்சயம் நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. நடைபெற்று வரும் கருட சேவையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருட வாகனத்தின் மீது உற்சவர் வரதராஜ பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து மேற்கு ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலில் தொட்டாச்சாரியாருக்கு காட்சியளிக்கும் வைபவம் நடந்தது. இதைத் தொடர்ந்து கருட வாகனத்தில் வரதராஜ பெருமாள் கோபுர தரிசனம் நடைபெற்றது. பின்னர் விளக்கடி கோயில் தெருவில் ஸ்ரீ தூப்புல் வேதாந்த தேசிகர் சன்னதிக்கு சென்ற பெருமாளுக்கு நைவேத்தியம் மற்றும் சீர்வரிசைகள் வழங்கும் நிகழ்ச்சியும், இதையடுத்து பிள்ளையார்பாளையம் வழியாக கச்சபேஸ்வரர் கோயிலை அடையும் பெருமாளுக்கு குடை மரியாதை வழங்கும் நிகழ்ச்சியும் புதிய குடைகளுடன் சங்கரமடம் அருகே உள்ள வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து ராஜவீதிகள் வழியாக நடக்கும் வீதியுலா பிற்பகல் நேரத்தில் நிறைவடையும். இதில் ஏராளமான பஜனை குழுவினர் பங்கேற்று சுவாமி வேடமிட்டு பஜனை செய்தனர். பிள்ளையார்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் பிரம்மாண்டமான அன்னதான ஏற்பாடுகள் அதிமுக 11வது வார்டு மாமன்ற உறுப்பினர் குட்டி என்கின்ற சண்முகானந்தம் அவர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் வாலஜாபாத் பா கணேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாநில கைத்தறி பிரிவு துணை செயலாளர் துரை என்கின்ற யுவராஜ், மாவட்ட IT பிரிவு செயலாளர் கௌதமன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் GS மாணிக்கம், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் D தீனதயாளன், மாவட்ட பிரதிநிதி மேற்கு ஹேமாவதி தீனதயாளன், முன்னாள் முருகன் பட்டு கூட்டுறவு சங்க இயக்குனர் பாக்கியபிரியா சண்முகானந்தம், கீதா சண்முகானந்தம், மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் பாலாஜி ஸ்ரீனிவாசன், மாவட்ட IT பிரிவு துணை செயலாளர் சா பிரவீன்குமார், அதிமுக நிர்வாகிகள் பஞ்சாட்சரம், பாஸ், சதீஷ், தக்ஷா குமாரவேல், ஆறுமுகம், ஜெகதீசன், புலி என்ற புருஷோத்தமன், G அருள், ரமேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பெருமாள் செல்லும் வழிகள் மற்றும் நகரம் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் வழங்கப்பட்டது.